குரு எங்க இருக்கிறாரோ அந்த குரு அதோடு சேர்ந்த கிரகங்கள் இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி அந்த குரு இருக்கிற இடத்துக்கு தகுந்த கடவுள்களை நீங்க வழிபடும் போது நிச்சயமா பணம் கிடைக்கும். நமக்கான அம்மன் கோயில், நமக்கான தெய்வம், நமக்கான பெருமாள் இவங்களா தான் நம்ம வீடு சுற்றி இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் நீங்க போவீங்க, நீங்க இருக்கிற இடத்துல அவங்க இருப்பாங்க. தூரம் தொலைவில் இருக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் உங்க தெரு, உங்களுடைய சந்துல, உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய நீங்க நடந்து சென்று வணங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் குபேரஸ்தலம் உண்டு. அந்த குபேரஸ்தலத்துக்கு அந்த குறிப்பிட்ட நாள்கிழமையில போயிட்டு வரும்போது உங்களுக்கு பண வரவுக்கான தடைகள் உடைபட்டு உங்களுக்கு நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கான பணத்தை கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான அத்தியாவசிய தேவை, ஆடம்பர தேவை எல்லாமே பணம் தான். பணம் இருந்துட்டா நீங்க ஓரளவுக்கு உங்களுடைய எல்லா வாழ்க்கை கஷ்டத்தையும் போராட்டத்தையும் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை தான், ஆனா பணம் இல்லாமலும் வாழ்க்கை இல்லை. பணத்தை ஓரளவுக்கு நீங்க திரட்டி சேர்த்துட்டீங்க, சேமிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க பிரச்சனைகள்ல பெரும்பகுதியை பணத்தால் மட்டும்தான் நீங்க அதை சமாளிக்க முடியும். பணம் ஒரு முக்கிய தேவை இல்லை அப்படின்னு சொல்றத நான் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன். அப்படிப்பட்ட பேச்சுகளை நீங்களும் நம்பாதீங்க, கேட்காதீங்க. நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு பணம் தேவையில்லைன்னு சொல்றாங்க. பணம் சம்பாதிக்க ஓடுறவங்களுக்கு மட்டும்தான் பணத்தோட தேவை ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது தெரியும். இங்க நம்ம எல்லாருக்குமே பணம் தேவை. நேர்மையான முறையில், நியாயமான முறையில் உழைப்பின் வழியாக வரக்கூடிய பணம் தான் என்றைக்குமே நிலைக்கும். மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களை பிடுங்கி தீங்கக்கூடிய எந்த பணமும் உங்களுக்கு கர்மாவாக மட்டும்தான் சேரும். அப்போ இங்கே பணம் சம்பாதிக்கிற வழிமுறைகள் அப்படிங்கிறது நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறது மட்டும்தான் இங்கே பணம் சம்பாதிக்கிற வழிகளாக சொல்லப்படுது. உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், இப்போ நீங்கள் சம்பாதிச்சிட்டு இருக்கிற பணம், நீங்கள் வச்சுட்டு இருக்கிற பணம் நேர்மையான முறையில் சம்பாதிச்சதா, இல்லை மற்றொரு மனதை துன்புறுத்தி, மற்றொரு மனதை காயப்படுத்தி, மற்றவர்களை ஏமாற்றி, அவர்களை நயவஞ்சகமாக நீங்கள் சிக்க வச்சு சம்பாதிச்ச பணமான்றது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். அப்படி மற்றவர்களுடைய பணத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேணால் அதை சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இந்த மண்ணை விட்டு மறைஞ்சிடலாம். ஆனால் இன்னொருத்தரை காயப்படுத்தி, இன்னொருத்தரை புலம்ப வச்சு நீங்கள் சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு, அதை பிடுங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறீங்க இல்லையா, அது நீங்கள் மகிழ்ந்து நீங்கள் மறைந்து மண்ணோட மண்ணாக போன பிறகும் உங்களுடைய அடுத்த சந்ததியை அந்த இன்னொருத்தருடைய அந்த மன வலி வேதனை பாதிக்கும். அதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி இதை பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் சம்பாதிப்பதற்கான வழிகள், பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகள், இதுக்கான பரிகாரங்கள், அதற்கான குறுக்கு வழிகள், இதை பற்றிலாம் பேசுகிற யாருமே இந்த விஷயத்த பேசுறது இல்லை. ஏன்னா பணத்தை கையில் வச்சு செலவு பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே அவங்க மனசாட்சிக்கு பர்டிகுலர் கண்டிப்பாக தெரியும், இந்த பணம் உழைத்து சம்பாதிச்சதா, நம்மளோட அறிவுக்கு கிடைச்ச பணமா, நம்மளோட உழைப்பு கிடைச்ச பணமா, இல்லை இன்னொருத்தர் உழைப்பை திருடி அவர்களுக்கு தெரியாமல் நயவஞ்சகமாக நம்ம வச்சு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோமா, அவங்கள ஏமாத்தணுமான்றது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். ஆக நீங்கள் ரொம்ப திறமசாலியாக அந்த பணத்தை திருடி நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னொருத்தரை ஏமாற்றி அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுற வேணாம். நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு அந்த செலவு செலவாகும், நீங்கள் அதை அனுபவிப்பீங்க. ஆனால் உங்களை அறியாமலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பாவத்தின் மூட்டையை நீங்கள் சேர்த்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கங்க. இதுக்கப்புறம் சில வழிமுறைகள் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக பணம் சேரும், உறுதியாக பணம் சேரும். உங்க ஜாதகத்துல குரு எங்க இருக்கிறாரோ அந்த குரு அதோடு சேர்ந்த கிரகங்கள் இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி அந்த குரு இருக்கிற இடத்துக்கு தகுந்த கடவுள்களை நீங்க வழிபடும் போது நிச்சயமா பணம் கிடைக்கும். அதாவது ஒருத்தர் குரு சுக்கிரனோட வீட்டில் இருக்கு, குருவோட சேர்ந்த சுக்கிரன்னா மனைவியை சந்தோஷமா வச்சுக்கணும். இது பொது விதி தான். மனைவியை காயப்படுத்தக்கூடாதுங்கிறது பொதுவான விதி. ஆனா மனைவியே உங்களை காயப்படுத்தக்கூடிய அமைப்புல இருந்தா கூட நீங்க அவங்க கிட்ட அதை ரியாக்ட் பண்ணாம முடிந்தவரை, உங்களால் முடிந்தவரை மனைவிக்கு மரியாதை கொடுத்து அவங்கக்கிட்ட அன்பு செலுத்தி அதன் மூலமாக நீங்கள் நிச்சயமாக ஆதாயம் பெற முடியும். ஏன்னா குரு சுக்கிரனோட வீட்டில் இருக்குன்னா நீங்கள் சுக்கிரனை பராமரிக்க அதாவது மனைவியை நல்லபடியாக நீங்கள் பராமரித்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுக்கறது மூலமாகவே பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அந்த உழைப்பதற்கான அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும். அதன் மூலமாக பணம் கிடைக்கும். குரு கேதுவோடு சேர்ந்துருக்கு. கேதுங்கிறது இங்கே நம்ம விநாயகரை குறிக்கிறோம், சில இடங்களில் ஆஞ்சநேயர் குறிக்கிறோம். அப்போ சரி, குரு கேதுவோட அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த விநாயகரை வணங்குறது, ஆஞ்சநேயரை வணங்குறது, வியாழக்கிழமையில போய் இந்த தெய்வங்களை வணங்கணும். குரு போய் செவ்வாயோடு இருக்குது, செவ்வாய் தான் முருகன். குருவோடு செவ்வாய் இருக்கும்போது முருகனை வணங்குறது. இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக குருவோடைய ஸ்தலம் அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வியாழக்கிழமையில போய் அந்த முருகனை வழிபட்டு வரும்போது நிச்சயமாக பணம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பை அந்த முருகனை ஏற்படுத்தி கொடுப்பார். சரி, குருவோட சந்திரன் இருக்கு. சந்திரன்றப்போ தாயைத்தான் சந்திரன் குறிப்போம். சந்திரன்னா தாய்.
அப்போ உங்களுடைய தாயாரை வந்து ரொம்ப தீர்க்கமா நீங்க அவங்களுக்கு அன்பு செலுத்தி, அவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள செய்யணும். பொதுவாவே ஒவ்வொரு மகனோட, ஒவ்வொரு பிள்ளையோட, ஒவ்வொரு மகளோட கடமையும் என்னன்னா, அவங்க அம்மாவ அன்பு செலுத்தணும். அவங்க அம்மா சொல் பேச்சு கேட்கணுங்கிறது தான். ஆனா, சப்போஸ் அம்மாவே உங்கள காயப்படுத்தக்கூடிய அமைப்புல இருந்தாங்கன்னா, முடிந்த வரைக்கும் நீங்க அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். அம்மா இல்ல, தவறிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க நினைச்சுட்டே இருக்கணும். அதையும் தாண்டி அம்பாள். தெருவுக்கு தெரு நிறைய அம்மன் கோயில்கள் இருக்கு. அம்மன் கோயில்கள வியாழக்கிழமையில போய் வழிபட்டுட்டு, உங்களுக்கு பிடிச்ச அம்மன், எந்த அம்மனா வேணா இருக்கலாம். ஏன்னா, இங்க நிறைய அம்மன்கள் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச அம்மன், இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அம்மனே போதுமானது தான். ஏன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அம்மன் தான் உகந்த அம்மன். நமக்கான அம்மன், நமக்கான அம்மன் கோயில், நமக்கான தெய்வம், நமக்கான பெருமாள் இவங்கலாம் தான் நம்ம வீடு சுத்தி இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீங்க இருக்கிற இடத்துல அவங்க இருப்பாங்க. தூரம் தொலைவில் இருக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதை விட முக்கியம் உங்க தெரு, உங்களுடைய சந்துல, உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய நீங்க நடந்து சென்று வணங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஒரு திருப்பதிக்கோ, ஒரு திருவண்ணாமலைக்கோ, ஒரு திருச்செந்தூருக்கோ, மருதமலைக்கோ யார் வேணாலும் எங்க இருந்தாலும் போயிடுவாங்க. ஆனா உங்க தெருவுக்குள்ள தெருமுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன ஆலயங்களுக்கு யார் போறது? நீங்க தான் போகணும். நீங்க தான் அந்த கோயில்கள்ல போய் அங்க இருக்கிற கோயிலை சுத்தப்படுத்துறது, விளக்கேத்துறது, அங்க வந்து நெய்வேத்தியம் பண்றது, இதுக்கெல்லாம் நீங்க வந்து உங்களை ஈடுபடுத்திக்கும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அப்போ அந்த அம்மன் கோயில்களுக்கு வந்து உங்க குரு வந்து சந்திரனுடைய சாரம் வாங்கியிருக்கு, சந்திரனுடைய வீட்டுல கடகத்துல வந்து குரு இருக்கு. இப்படிங்கிற பட்சத்துல அப்ப அம்மன் கோயில் வழிபாடு வந்து மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். குரு ராகுவோட இருக்கு. அப்ப குருமார்கள், அதாவது ராகவேந்தரோ, சாய்பாபாவோ, பாமன் சுவாமி, இந்த மாதிரி ஏதாவது குருமார்கள், என்ன ஜீவசமாதிகள், அங்க போய் வியாழக்கிழமையில நீங்க வழிபடுறது மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். குரு வீட்டிலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்னும் சிறப்பான அம்சம் தான் உங்களுக்கு. அப்ப நீங்க வந்து விநாயகரை வழிபடலாம். சிவன் கோயில்லையோ இல்லை மற்ற ஆலயங்களையோ குருவுக்குன்னு தனி சன்னதிகள் இருக்கும். குருவோட சன்னதியை போய் வியாழக்கிழமைகள் வழிபட்டு வர்றது நிச்சயமா பணத்தை கொடுக்கும். இது மாதிரி எந்த கிரகம் குருவோட சேர்ந்து இருக்கு, இல்லை குரு எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காரு, அது எந்த அமைப்புல இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து வழிபட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். குருவோட சூரியன் இருப்பார். அப்ப சிவன் கோயில்களுக்கு வியாழக்கிழமையில போய் அந்த சிவன் வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். குருவோடு புதன், பெருமாள் வழிபாடு, வியாழக்கிழமையில பெருமாள் வழிபாடு பண்றது நிச்சயமாக உங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும். இந்த குருங்கிறது பெரும்பணம். சுக்கிரன்றது வந்து ஒரு சுகபோகத்தை கொடுக்கறது, ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை தான் வந்து சுக்கிரன்றது குறிக்கும். குருங்கிறது கொஞ்சம் பெரும்பணம். அப்போ குரு எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, இல்லை எந்த கிரகங்களோட சேர்ந்து இருக்கு, எந்த பாகத்தில் இருக்கு, அதன் அடிப்படையில் அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சு வழங்கலாம். இன்னும் குறிப்பிட்டு எந்த தெய்வம், இப்போ குருவோட வந்து சந்திரன் இருக்காருன்றப்போ எந்த அம்மன் அப்படிங்கிறதுல எந்த ஸ்தலம் அப்படிங்கிறது இன்னும் சிறப்பாக அவங்களால வந்து அந்த ஜாதகத்திலேருந்து நம்ம எடுத்து நம்ம சொல்ல முடியும். அப்படி அதை உணர்ந்து, அதை கண்டுபிடித்து அந்த கோயில்களுக்கு போய் வழிபட்டு வர்றதும் நிச்சயமாக உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். குபேரஸ்தலம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். உங்களுடைய குபேரஸ்தலம் எது அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் அந்த குபேரஸ்தலத்தை கண்டுபிடித்து அந்த ஸ்தலத்துக்கு போய் வழிபட்டு வர்றதும் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் குபேரஸ்தலம் உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் குபேரஸ்தலம் உண்டு. அந்த குபேரஸ்தலத்துக்கு அந்த குறிப்பிட்ட நாள்கிழமையில போயிட்டு வரும்போது உங்களுக்கு பண வரவுக்கான தடைகள் உடைபட்டு உங்களுக்கு நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கான பணத்தை கண்டிப்பா வந்து சம்பாதிக்க முடியும். ஓரளவுக்கு நினைச்சிருப்பீங்க, இந்த அளவுக்கு பணம் வந்தா கூட போதும், நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கான பணம், அதை தாண்டிய அளவுக்கான பணமும் நீங்க சம்பாதிச்சிட முடியும். ஸோ உங்களுடைய வருமானத்துக்கான திறவுகோல் நிச்சயமாக உழைப்பு தான். உழைப்பும் நேர்மையும் நாணயமும் தான். அது ஒரு புறம் இருக்க, அது போக இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கும் போது உங்களுக்கான அந்த தடைகள் அகன்று, அந்த கர்மா கழிந்து உங்களுக்கு பணம் வருவதற்கான சூழல் நிச்சயமாக ஏற்படும். நன்றி.